வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். நம்ம எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா பாயசம் செய்கிறது அப்படிங்கிறது ஒரு இப்போ குழந்தைங்க பிறந்த நாளோ இல்லை ஒரு கல்யாண நாள் வர்றது, இந்த பண்டிகை நாட்கள் வர்றது, இப்போ எல்லாத்துலேயுமே ஸ்பெஷலாக நம்ம ஃபஸ்ட்டு செய்கிறது ஒரு பாயசமாக தான் இருக்கும். ஆனால் ஒரே மாதிரி எப்பயும் பாயசம் செஞ்சால் போர் அடிச்சிடும். ஆனால் இந்த மாதிரி ஒரு தடவை பாயசம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். இனிமேல் இந்த பாயசம் தான் வேணும்னு உங்கள் வீட்டில் எல்லோரும் ஒத்த காலில் நிற்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது அக்ஷய திருதியை வரப்போது நம்மளுடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் ரம்ஜான் கொண்டாட போகிறாங்க. அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு அட்டகாசமான பாயசம் செஞ்சு அசத்திடுங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ நம்ம கிச்சன் போகலாம். எப்பயும் செய்கிற அதே சேமியா போட்ட பால் பாயசம் தான். ஆனால் இன்றைக்கி இதில் ஒரு ட்விஸ்ட்டு, அது ஒரு சின்ன டேஸ்ட் சேஞ்சு. ஆனால் எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி அடிகனமான ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன், 1லேருந்து இல்லை 2 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இந்த மெல்லிஸாக இருக்கிற இந்த சேமியா தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். நீங்கள் உப்புமாக்கெல்லாம் வாங்குவோம்ல, அது சில சேமியா பார்த்திங்கன்னா ரொம்ப தடிமனாக இருக்கும். அது நிறைய ஸ்டார்ச் அதில் இருக்கும். அதனால் கொலன்னு ஆகிடும் உங்கள் பாயசம். ஸோ மெல்லிஸாக இருக்கிற சேமியா எடுத்துக்கோங்க. மிதமான தீயில் இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில். எப்பயுமே பால் சேர்த்து எது செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் பக்கத்துலேயே நின்று மிதமான தீயில தான் செய்யணும். இல்லைன்னா அவ்வளோதான். இப்போ நான் 1 லிட்டர் பால் காய்ச்சி வச்சுருக்கேன். அதில் 1/2 லிட்டர் பாலை சேர்க்குறேன். மீதி பாலை கொஞ்சம் நம்ம தனியாக வச்சுக்கலாம். என்னடா இதில் இதெல்லாம் போட்டு செய்யணுமா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். ஆனால் அக்கேஷன், முக்கியமான ஒரு சமயம், அந்த மாதிரி கொண்டாடுற சமயங்கள் வரும்போது கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்ய தானே வேணும். அதனால் ஒரு நாள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நெய்யில் முந்திரியும் நான் கொஞ்சம் பாதாமும் வறுத்துருக்கேன். இதில் திராட்சை சேர்க்கக்கூடாது. அதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ நல்ல அடிகனமான ஒரு பேன் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் அடிகனமான பேன், அப்படி இல்லைன்னா நல்ல குவாலிட்டியான நான்ஸ்டிக் இது கண்டிப்பாக வேணும். இல்லைன்னா நீங்கள் இந்த பால்கோவாவை செய்ய முடியாது. இது பால்கோவா பாயசம். நான் இன்றைக்கி 120 ml அளவு கண்டென்ஸ்டு மில்க் எடுத்திருக்கேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பால்கோவா செய்ய போகிறோம். மிதமான தீயில் வச்சு கிளறணும். ஆனால் ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கலாம். ஏன் இதை பாலாவே டைரெக்டாக ஊற்றி செஞ்சிடலாமே பாயசத்தில் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் செஞ்சு பார்த்த பிறகு தான் உங்களுக்கு தெரியும் நார்மலான பால் பாயசத்துக்கும் இந்த பாயசத்துக்கும் டேஸ்ட் எவ்வளோ டிஃபர் ஆகுதுங்கிறது. கொஞ்ச நேரத்தில் பாருங்கள், அப்படியே கலர் சேஞ்ச் ஆகி அந்த பால்கோவா கலர் வர ஆரம்பிச்சிடும். இந்த சமயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக நல்ல சிம்மரில் வச்சுட்டு கிளறுங்க. அப்படியே ஒரு திரட்டு பால் மாதிரி திரண்டுட்டு அந்த பால்கோவா பதம் வருது இல்லையா, அந்த அளவுக்கு. ஸோ வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் இதை தனியாக எடுத்துடலாம். ரொம்ப ட்ரை ஆக்கிட வேண்டாம். கொஞ்சமாக அந்த பால்கோவா பதம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சி வரணும். அது வரைக்கும் கைவிடாமல் கொஞ்சம் அப்படியே கிளறிட்டே இருந்துங்க. அப்படி நல்ல கொஞ்சம் ப்ரௌன் கலராக மாறும். இந்த கலர் மாற்றி நம்ம ஆட் பண்ணும்போது இந்த பாயசத்துக்கே ஒரு சூப்பரான கலர் கிடைக்கும். பார்த்திங்களா, பக்காவான ஒரு அந்த பால்கோவாவோட கலர் இப்போ வந்துடுச்சு. இப்போ அப்படியே எடுத்துடலாம். பக்கத்தில் பாலில் நம்மளுடைய சேமியா கரெக்டாக வெந்திருக்கு. இந்த மெல்லிசாக இருந்த சேமியாவை தான் போடணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம செஞ்ச அந்த பால்கோவாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த பால்கோவாவே ஸ்பூனை போட்டு சாப்பிட்ருவாங்க. கண்டிப்பாக அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது செஞ்சதுக்கப்புறம் அந்த சட்டியில் இருக்கிறத சுரண்டி சாப்பிடுவாங்க பாருங்கள், அதுவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பால்கோவா சேர்த்ததுக்கப்புறம் ஃபுல் சிம்மர் நல்லா அப்படியே கரைச்சி விட்டுக்கிட்டே வாங்க. உண்மையிலே இந்த பாயசம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். ஸோ பண்டிகை நாட்களுக்கு அப்படி செய்யலாம் தானே. ஒரு நாள் கொஞ்சம் 1 லிட்டர் பால், ஒரு சின்ன கண்டெய்னர் கண்டென்ஸ்டு மில்க்கு, அது இப்போ நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா, மற்றதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் தான். இதில் உலர் திராட்சை நம்ம சேர்க்கக்கூடாது. ஏன்னா அது கொஞ்சம் புளிப்பு தன்மை கொடுக்கும். அதனால் இதில் ஒன்லி நட்ஸு தான். நான் போடுறது கொஞ்சம் முந்திரி, பாதாம், நீங்கள் என்ன நட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். சாரப்பருப்புன்னு சொல்லுவாங்களா, அது சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது, பிஸ்தா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது கிடைக்குதோ எல்லாத்தையும் போட்டு நல்லா ரிச்சாக ஆக்குங்க. இப்போது மீதி இருக்க பாலை நான் பாதி பால் ஊற்றி தான் ஃபஸ்ட்டு வேக வச்சேன். இப்போ மீதி இருக்க பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த கன்சிஸ்டன்சியை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அப்படியே உங்களுக்கு எந்த திக்னஸ்க்கு வேணுமோ, ஏன்னா ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காகும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாலை சேர்த்து நம்ம கொண்டு வருவோம். ஃபைனலாக கொஞ்சம் குங்குமப்பூ அப்படி மேலே தூவுங்க. அது ஒரு சூப்பரான கலர் கொடுக்கும்.
குங்குமப்பூ போடுறது ஆப்ஷனல் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். ஏலக்காய் பொடி சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம வறுத்து வச்ச நட்ஸு, முந்திரி, பாதாம், நான் அது 2 போட்டிருக்கேன். அதில் 3/4 போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஒரு 1/4 மேலே கொஞ்சம் அப்படியே தூவி கார்னிஷ் கொஞ்சம் அழகுபடுத்தி ப்ரெசன்ட் பண்ணணும் இல்லையா கொடுக்கும்போது, அதனால் மேலாப்பில் கொஞ்சம் தூவி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய அட்டகாசமான பால்கோவா பாயசம் ரெடி. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமான நாட்கள் வரும்போது அப்படி ஸ்பெஷலாக செஞ்சு வீட்டில் எல்லாரையும் அசத்திடுங்க. இதுக்கு மிதமான அந்த வெதுப்பாக சர்வ் பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சர்வ் பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும். மேலாப்பில் கொஞ்சம் குங்குமப்பூ நம்ம தூவி விட்டுட்டு அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சிட்டிங்கன்னா அந்த குங்குமப்பூவோட கலரும் இதில் ஆட் ஆகி ஒரு சூப்பரான அப்படியே ஒரு ரிச் டெசர்ட் கலர் இதுக்கு வரும். பாயசமே இவ்வளோ அட்டகாசமாக இருக்கே அப்படின்னு கண்டிப்பாக வீட்டில் நினப்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எந்த நாள் உங்கள் வீட்டில் என்றைக்கு இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னும் சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. நம்ம சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.